இந்த டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள்ல உத்தேசமா எவ்வளவு பெர்சன்டேஜ விஜய் எடுப்பார், எவ்வளவு பெர்சன்டேஜ் என்டிஏவுக்கு போகும்னு நினைக்கிறேன் சார். அதாவது இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னா முதல்ல நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இப்ப விஜய்க்கு வாக்குற வாக்குகள் 20,000 வாக்குகள் வாங்குறான்னு வச்சு, அதுல 12,000 வாக்குகள் கிட்ட 10ல இருந்து 12,000 வாக்குகள் வந்து திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் தான் அவர்கிட்ட போகும். அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் ஒரு 5,000 to 6,000 அவர் எடுப்பாரு. பாக்கி இருக்கிறது சீமான் கிட்ட இருந்து அவர் எடுப்பார். இப்படித்தான் அவர் ஸ்பிளிட் பண்ண போறாங்க. அர்பன்ல விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல ரூரல் சைடு கிராமப்புறங்கள்ல விஜய்க்கு ட்ரேசஸே இல்லைங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்படின்னா அர்பன்ல உருவாகக்கூடிய திமுகவுக்கு எதிரான வாக்குகள் விஜய்க்கும், கிராம பகுதிகளில் ஏற்படக்கூடிய டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு போகும்னு ஒரு பொதுவா புரிஞ்சுக்கலாமா? 100% நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இதுலயும் மாறுதல் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எப்படி மாற்றம் இருக்கலாம்னா, அர்பன்லயும் சிட்டிலயுமே அதிமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு தோற்றம் மக்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு ஜெயிக்கலாம் போட்டுட்டு அதிமுக போட்டு அந்த ஜெயிக்கிற கட்சிங்கிற பிம்பம் வந்துட்டா பல கெமிஸ்ட்ரி மாறுங்கிறீங்க. மாறும் பல விஷயங்கள்.